அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் 70வது மூலிகையாக அரிய மூலிகையான கருவூமத்தையை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த கருவூமத்தையை பற்றி இப்போ பார்க்கலாம். இதனுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க பார்த்துக்குங்க ரெஃபரன்ஸுக்காக. இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தோம்னா உண்மத்தம், சிவசேகரம், துர்த்தா, கனகா, இதெல்லாம் இதோட வேறு பெயர்கள். இதனுடைய வகைகள் பார்த்தோம்னா ஊமத்தையில் நிறைய வகை இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளை ஊமத்தை, பொன் ஊமத்தை, கரு ஊமத்தை, மருள் ஊமத்தை, மலை ஊமத்தை, அடுக்கு ஊமத்தை, நீல ஊமத்தை, நிறைய வகைகள் இருக்குது. இந்த நீல ஊமத்தையும் கரு ஊமத்தையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இதனுடைய குணங்கள்னு பார்த்தோம்னா, இதனுடைய நன்மைகள்னு பார்த்தோம்னா சுவாசகாசம், புண்கள், அழுகிய புண்கள், கீழ்வாயு, தேல், பூரான், வண்டு போன்ற சில்விசங்க கடிகளை சரி பண்ணுது. அப்புறம் கட்டிகள், பால் கட்டி கொள்ளுதல் பிரச்சனை, அப்புறம் காது வலி, புழுவட்டு, அப்புறம் கபத்தை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது. மூட்டு வலி, வாத வலி, இதெல்லாம் சரி பண்ணும். இது ஒரு ரசமணி செய்யும் மொழியை இது சாறு பயன்படுது. அடுத்து சித்தப்பிரமை என்று சொல்லக்கூடிய பைத்தியத்தை சரி பண்ணுது. இது அறுவை சிகிச்சையிலையும் பயன்படுத்தப்படுது. அடுத்து இதனுடைய தீமைகள் பார்த்தோம்னா இது துர்நாற்றம் வீசக்கூடியது. இதனுடைய வாசனை மிக மோசமாக இருக்கும். இதை சாப்பிட்டு விட்டோம்னா மயக்கம், வாந்தி, தலை சுற்றல் இதெல்லாம் ஏற்படும். அதிகமாக சாப்பிட்டோம்னா வெறியை உருவாகிறோம். வெறியை கொடுக்கக்கூடியது. இதை சில பேர் சாராயம், கஞ்சா போன்ற போதை மருந்துகளை கலப்படமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து மருத்துவம்னு பார்த்தோம்னா இதனுடைய பூக்களை உலர்த்தி கையில் நசுக்கி சுருட்டில் வச்சு இழுத்தோம்னா சுவாசகாச நோய் குணமாகும். அது பயன்படுத்தும் போது தலை சுற்றல், வாந்தி இதெல்லாம் வந்ததுன்னா இதை நிறுத்திடணும். இதை ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும் பயன்படுத்தினா நல்லது. அடுத்து இதனுடைய இலையையும் மஞ்சளையும் அரைச்சி 10 போட்டு வந்தீங்கன்னா இந்த விஷக்கடிகள் இந்த பூரான், தேல் இது போன்ற சின்ன சின்ன விஷக்கடிகள் தீரும். அதனால் ஏற்பட்ட வீக்கமும் தீரும். அடுத்து கட்டி உள்ளவங்க, உடம்புல கட்டியிருக்கவங்க இதோட இலையும் பச்சரிசி மாவையும் அரைச்சி நல்லா கனமாக 10 போட்டிங்கன்னா அந்த கட்டிகள் கரையும். அடுத்து இதோட பிஞ்சையும் உமிழ்நீரையும் அவரை உமிழ்நீர் விட்டு அரைக்கணும். இதோட பிஞ்சையும் அவரை உமிழ்நீரையும் விட்டு அரைச்சி புழுவெட்டு இருக்க இடத்துல தடவினீங்கன்னா அந்த புழுவெட்டு மறைஞ்சு முடி வளரும். இதனுடைய காய்கள் மற்றும் விதை, மருதாணிப்பூ இது 3ஐயும் காய வச்சு உலர்த்தி தூள் பண்ணி தீயில நெருப்பு கங்கில் போட்டு புகை பிடிச்சிங்கன்னா இந்த பேய் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லாட்டி அதோட பேய் குணம் தலை விரிச்சு ஆடுறது இந்த மாதிரி கெட்ட சக்திகள் இருந்தால் ஓடிடும். அடுத்து பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தப்பிரமைக்கு இதை இதனுடைய பூக்களை நைட்டு இரவு நேரத்தில் ஊற வச்சிடணும். ஒரு குடத்தில் போட்டு ஒரு குடம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியில் அவங்கள குளிக்க வச்சோம்னா இந்த சித்தப்பிரமை, பைத்தியம் இதெல்லாம் சரியாகும். சில பேர் இதனுடைய காய்களையோ அல்லது இலைகளையோ அரைச்சி கூட தலைக்கு தடவி குளிப்பாட்டுவாங்க. இதை ஒரு வாரம் கண்டினியூவாக செஞ்சிங்கன்னா இது சரியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதோட இலை, அந்த சித்தப்பிரமை இதெல்லாம் சரியாகுது. அடுத்து இலைச்சாறு, இதோட இலைச்சாறையும் நல்லெண்ணெயையும் கசக்கி, இலைச்சாறு கசக்கி எடுத்து அது நல்லெண்ணெயை கொஞ்சம் கலந்து 2 சொட்டு காதில் விட்டிங்கன்னா காது வலி சரியாகுது. அடுத்து பாம்பு கடிக்கு இது ஒரு அருமையான மருந்து. நீங்கள் எந்த ஒரு பாம்பு கடித்தாலும் சரி, நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்க இதுக்கு மேலே குணப்படுத்த முடியாது, நாடி நாடை எல்லாமே நின்றுச்சு, இதே துடிப்பே நின்றுச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும்னா பயப்படாமல் அவங்க கை விரிச்ச பின்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயை அவருங்க உயிர் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் காதில் ஒரு பக்கத்து காதில் நல்லெண்ணெயை ஊற்றுனீங்கன்னா அது மற்ற காது வழியாக அந்த எண்ணெய் வெளியே வந்துருச்சுன்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஒரு காதில் ஊற்றின எண்ணெய் மறு காதில் வரலன்னா அவருக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே இந்த கருவூமத்தையோட இலையை அரைச்சி அதோட சாரை மூக்கில் 3லேருந்து 5 சொட்டு வரைக்கும் நசியம் விட்டிங்கன்னா உயிர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இதை பயன்படுத்தி நீங்கள் பலன் பெறுங்க. இது ஒரு அருமையான மருத்துவம். இந்த மருத்துவம் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த கருவூமத்தைக்கு மட்டும் அந்த சக்தி இருக்குது. நீங்கள் இதய துடிப்பே நின்று போனாலும் பயப்படாமல் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இந்த சாரை கொண்டு செய்யப்படுகின்ற ரசமணி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதிக சக்திகள் கிடைப்பதற்கு இந்த சாரை வச்சு
ரசமணிகள் வந்து செய்யப்படுது. இந்த வீடியோவில் நம்ம கருவுமத்தை சம்மந்தமாக அனைத்து விஷயங்களையும் அலசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அருமையான அற்புதமான மூலிகையில் உங்களோட சேர்ந்து நான் அலசுகிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.